நீங்கள் லூசிட் ட்ரீமை வந்து எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி தான் இந்த ஒரு யூடியூப் சேனலில் நிறைய லூசிட் ட்ரீம் டெக்னிக்ஸ் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி இந்த வீடியோலையும் ஒரு புதிய ஒரு டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSILD டெக்னிக், சென்சஸ் இனிஷியேட்டட் லூசிட் ட்ரீமிங். லூசிட் ட்ரீம் பண்ணுறதுலே ரொம்ப ஒரு ஈஸியாகவும் வேகத்தில் உங்களால் லூசிட் ட்ரீம் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு பெஸ்ட்டான டெக்னிக் தான் இந்த SSILD டெக்னிக். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட நல்ல விதமாக லூசிட் ட்ரீமை வந்து பண்ணலாம். இந்த ஒரு டெக்னிக் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லூசிட் ட்ரீமை பற்றி உள்ள புதிய அப்டேட்ஸுக்கு இந்த ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். SSILD டெக்னிக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தி ஆகணும். ஒரு 10 மணி 11 மணி மேக்ஸிமம் அந்த டைமுக்கு உள்ள நீங்கள் தூங்க போங்க. ரொம்ப ஏழையராக வந்து தூங்க போகிறதும் ரொம்ப நல்லது தான். மேக்ஸிமம் ஒரு 10 மணி நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. கரெக்டாக அந்த ஒரு டைம்லேருந்து ஒரு 4-5 மணிக்கு ஒரு தள்ளி நீங்கள் வந்து ஒரு அலாரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மணி இல்லைன்னா 3 மணி இந்த ஒரு டைமில் வந்து அலாரம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அலாரம் வந்து நீங்கள் செல்ஃபோனில் வந்து வைக்கிறதா இருந்தால் அதோட வால்யூம் வந்து ரொம்பவே குறைவாக வைங்க. அந்த ஒரு வால்யூம் கேட்டு நீங்கள் வந்து எழுந்திருக்கணும். அந்த ஒரு எண்ணத்தோட வந்து அந்த வால்யூமை வந்து வைங்க. நீங்கள் ஒரு 2 மணி 3 மணி இந்த டைமில் வந்து எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணனாலும் சரி, இல்லைன்னா ப்ரஷ் பண்ணணும்னா என்னத்துக்கு வேண்டியோ நீங்கள் வந்து ஒரு 10 மினிட் இல்லைன்னா 15 மினிட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் பெட்டில் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வந்து படுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பொசிஷனில் படுத்துறீங்க அப்படி சொல்கிற ஒரு தேவை இல்லை. நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன், நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிற அந்த ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து படுக்கணும். அந்த ஒரு பொசிஷனில் வந்து படுத்துட்டு உங்களோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி உங்கள் ஐஸை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணில் வந்து என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் வந்து தெரியுது, என்னெல்லாம் ஷேப் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷேப்போ பேட்டர்ன்ஸோ ஒன்றுமே வந்து தெரியாததுக்குள்ள வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரீவியஸாக வந்து லூசிட் ட்ரீமிங் எதுவும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. சிலவங்களுக்கு வந்து லூசிட் ட்ரீம் பண்ணாமலே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் ஷேப்ஸும் வந்து தெரியும். ஆனால் லூசிட் ட்ரீம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸும் ஷேப்பும் வந்து தெரியறதுக்குள்ள சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. இருந்தாலும் உங்களோட ஐலிட்டை வந்து மூடி நீங்கள் வந்து உங்களோட கண்ணை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அடுக்கடுத்து உங்களோட அந்த கண்ணில் இருக்கிற உங்கள் கவனத்தை மாற்றி அப்படியே வந்து உங்களோட காதுக்கு வந்து அந்த கவனத்தை செலுத்துங்க. உங்கள் காதை வந்து அந்த ரூமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து கேட்க செய்யுங்க. ஒரு ஃபேனோட சத்தமாக இருக்கலாம், இல்லைன்னா கிளாக் வந்து டிக் 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 அப்படின்னு போடுற சத்தமாக இருக்கலாம். இல்லைன்னா லூசிட் ட்ரீமை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மைண்டிலேருந்து சில சத்தங்கள் வந்து வரும். அந்த ஒரு இன்டர்னல் சவுண்ட்ஸையும் வந்து நீங்கள் கவனிக்கலாம். அந்த சவுண்ட்ஸ் வந்து எதா வேணாலும் இருக்கலாம், இன்டர்னலாக இருக்கலாம், எக்ஸ்டர்னலாக இருக்கலாம். எந்த ஒரு சத்தத்தையும் வந்து கவனிங்க. கொஞ்சம் நேரம் வந்து உங்களோட காதுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்சர்வேஷனை வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு டச், ஒரு சொனஸ்தட்டிக் சென்ஸுக்கு வந்து உங்களோட ஒரு அப்சர்வேஷனை வந்து கொடுங்க. உங்களோட உடம்பு வந்து அந்த பெட்டோட அட்டாச் ஆகி இருக்குது அப்படி தானே? இந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் உணருங்க. உங்கள் பெட்ஷீட்டும் உங்கள் உடம்பும் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இந்த ஒரு டச், இந்த ஒரு ஃபீலை வந்து, இந்த ஒரு சென்சேஷனை வந்து நீங்கள் உணருங்க. இதில் வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்கள் கவனத்தை வந்து செலுத்துங்க. ஃபேன்லேருந்து வர காற்று, இந்த காற்று வந்து உங்கள் உடம்புல வந்து படுது, அதில் ஏற்படுற ஒரு சென்சேஷன், இந்த ஒரு சென்சேஷன், இந்த ஒரு டச்சிங் சென்சேஷனுக்கு வந்து உங்களோட கவனத்தை வந்து பெரிய அளவில் வந்து செலுத்துங்க. இது ஒரு சைக்கிளாகவே நீங்கள் வந்து செய்ய தொடங்குங்க. கிட்டத்தட்ட 4லேருந்து 6 தடவை இந்த ஒரு சைக்கிளை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். முதல்ல உங்களோட ஐலிட்டை மூடி நீங்கள் வந்து உங்கள் கண்கள் வந்து எதெல்லாம் பார்க்குதோ அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட காதுக்கு வந்து செவி கொடுத்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய எல்லா இதையும், இன்டர்னலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் சரி, அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டச்சிங் சென்சேஷனில் உங்களுக்கு வந்து தோன்ற விஷயங்களை எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ஒரு சைக்கிளை வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 6 தடவை ரிப்பீட்டடாக வந்து செய்யுங்க. இது வந்து செஞ்சு முடித்து கொஞ்சம் நேரம் கழிஞ்ச பிறகு இதே சைக்கிளை திரும்பவும் ஒரு ஸ்லோவரான ப்ராசஸில் வந்து செய்யுங்க. முதல்ல நீங்கள் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி வந்து செஞ்சால் போதும். ரொம்ப ஒரு ஸ்பீடான ப்ராசஸில் வந்து நீங்கள் செய்யலாம். 2வது தடவை நீங்கள் இது செய்கிற நேரத்தில் ரொம்ப ஒரு ஸ்லோவரான ஒரு ப்ராசஸில் வந்து செய்யுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஐலிட்டை மூடுற நேரத்தில் அதை வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து ஒரு 30 செகண்டுக்கு மேலே இருக்கட்டும். அடுத்து வந்து காதில் வந்து நீங்கள் கேட்குற நேரத்துலையும் அது வந்து 30 செகண்டுக்கு மேலே இருக்கட்டும். அதுக்கு பிறகு டச்சிங் சென்சேஷனாக இருந்தாலும் அது வந்து 30 செகண்டுக்கு மேலே இருக்கட்டும். ரொம்ப ஒரு ஸ்லோவாக வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து நீங்கள் செய்யுங்க. இப்படி நீங்கள் ஒரு
ஒரு ஹிப்னாகோகி ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவீங்க. இந்த ஹிப்னாகோகி ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் போன பிறகு உங்களோட ஒரு கனவை நீங்கள் வந்து ட்ரீம் ஜேர்னல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு கனவை வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது என் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் ஜேர்னல் வந்து நீங்கள் ஒரு ஹாபிட்டாகவே மாற்றிடுங்க. டெய்லி வந்து உங்களுக்கு வர கனவுகளை வந்து ஒரு நோட் புக்கில் வந்து சும்மா எழுதி வைங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து இப்படி கனவு வந்து டெய்லி வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறது மூலம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அது மூலம் உங்களால் லூசிட் ட்ரீமை வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும். அதுக்கு வேண்டி தான் லூசிட் ட்ரீமில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ட்ரீம் ஜேர்னல். சரி, நீங்கள் வந்து ஒரு ட்ரீமை வந்து விசுவலைஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ஒரு ட்ரீமை வந்து விசுவலைஸ் பண்ணுற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த ட்ரீமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ட்ரீமை வந்து நீங்கள் நினச்ச விதத்தில் நீங்கள் வந்து உருவாக்கலாம். நீங்கள் நினச்ச ஆட்களை வந்து அதில் கொண்டு வரலாம். உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். உங்களோட பவர் வந்து அன்லிமிட்டெட். இப்படி அந்த ஒரு ட்ரீமை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து விழிக்கிற நேரம் உண்மையாகவே நீங்கள் விழிச்சிருங்களா அப்படின்னு சொல்கிறது தெரிய நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி செக் வந்து பண்ணலாம். உண்மையாக நீங்கள் வந்து ஒரு லூசிட் ட்ரீமுக்கு உள்ளே என்ட்ராகிற நேரமும் சரி, நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து ஒரு ட்ரீம் ஸ்டேட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு நீங்கள் ரியாலிட்டி செக் பண்ணணும். நீங்கள் ஒரு உண்மையான ஒரு ரியல் லைஃபுக்குள்ளே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி செக் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த SSILD டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ரொம்ப லாங்கரான ஒரு லூசிட் ட்ரீமை வந்து காண முடியும். ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான் இந்த ஒரு SSILD டெக்னிக். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட இந்த ஒரு SSILD டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு சூப்பரான ஒரு லூசிட் ட்ரீமை வந்து காண முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட பார்க்கும் வரை பாய்.